மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை. சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால 8ஆம் தேதி 17ஆம் தேதி 26ஆம் தேதி பிறந்தவர்கள், மேற்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறவங்க, சொந்த வீட வாடகை வீடு, மகரம் கும்பராசிக்கார நேயர்கள், சனிக்கிழமை பிறந்தவர்கள், இவங்க எல்லாருமே கோயிலில் போய் நெய் விளக்கு ஏற்றி அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது. அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செய்கிறது, அன்னதானம் பண்ணுறது நல்லது. இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா உண்டு, காலை 6லிருந்து 7:30. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா கிடையாது. நாளைக்கு வராக பெருமாள் அவதரித்த தினம். வராக பெருமாளை போய் வழிபடுறது நல்லது. திருப்பதியில ரொம்ப புராதனமான வராக பெருமாள் இருக்கு. சார் இதுக்காக திருப்பதி போய் பார்க்க முடியுமான்னா ஸ்ரீமுஷ்ணம் அப்படிம்பாங்க. அதாவது ஜெயங்கொண்டம் பக்கத்துல காட்டு மன்னார் கோயில் பக்கத்துல ஸ்ரீமுஷ்ணம்னு இருக்கு. அங்க வராக பெருமாள் கோயில் இருக்கு. நாமக்கல்ல நரசிம்மர் கோயிலே வராக பெருமாள் இருக்காரு. நரசிம்மருக்கு பக்கத்திலே இருக்காரு. அவரை வழிபடலாம் வராக பெருமாளை. இதனால நமக்கு பூமி வீடு சம்பந்தப்பட்ட சிக்கல் குறையும். இப்போ அதுதான் அதிகமா இருக்கு. அதிகமான விலைக்கு பூமியை வித்துடுறாங்க. ஒரே பூமியை 10 பேருக்கு விற்கிறாங்க. அல்லது வீடு வெட்டி ஏமாந்துடுறோம். அல்லது வீடு விற்க மாட்டாங்குது, விலை ரொம்ப கம்மியா போயிடுது, செஞ்ச செலவோட கம்மியான விலை கேட்குறாங்க. இந்த மாதிரியான சிக்கல் எல்லாம் குறைவதற்கு வராக பெருமாளை வழிபடுவது ரொம்ப நல்லது. செய்து பாருங்கள் இந்த வழிபாட்டை. நாளைக்கு வராக ஜெயந்தி, ஞாயிற்றுக்கிழமையில் அப்படி வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். எங்களுக்கு தெரிந்த வராக பெருமாள் இங்கெல்லாம் இருக்காங்க. சென்னைக்கு பக்கத்தில் வராக பெருமாள் இருக்கிறார். திருவிடந்தையில் இருக்காரு. திருவிடந்தை அப்படிங்கிறது மகாபலிபுரம், சென்னையிலிருந்து மகாபலிபுரம் போற ரோட்ல இருக்கு. அங்க இருக்காரு. எனவே இவரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரி, எப்படி இருக்க போற இந்த சனிக்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனாலும் சங்கராசிரமத்தோட பாதிப்பு இருக்கு. கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் திருநள்ளாரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம், அசைவ உணவு வேண்டாம். கவனமா இருங்க. பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அனுகூலமான எண் தசை நிறமெல்லாம் இல்லை. ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம். உங்களுடைய அசையாத மனசு பெருந்தன்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 5. அனுகூலமான தெற்கு மேற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. மிதுன ராசியார் நேயர்களே, ஓரளவுக்கு பரவாயில்ல. வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லைங்கிற மாதிரி இருக்கு. மனசு சோர்வா இருக்கு. கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துனா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா தப்பிச்சுக்கலாம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். என்ன சொல்றது? ஓம் ஓம் ருத்ரனே போற்றி, ருத்ரனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான உங்களுக்கு 3, 7. அனுகூலமான தெற்கு மேற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனாலும் ஒரு முழுமையான வெற்றி இல்லை. நிம்மதி குறைவா இருக்கு. கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் ஓம் சாயாதேவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்று. சாயாதேவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்று. நிதானமா இருக்கணும். அனுகூலமான உங்களுக்கு 2, 9. அனுகூலமான கிழக்கு தெற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. சிம்மராசிக்கார நேயர்களை, ஒரு பழைய சுறுசுறுப்பு வேகமெல்லாம் இல்லை. தோத்து போறீங்க. பிரச்சனை பெருசாக வாய்ப்பு இருக்கு. ஆனா தப்பிக்கலாம். கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைச்சுக்கோங்க. என்ன மந்திரம்? ஓம் ஓம் பைரவரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்று. அனுகூலமான உங்களுக்கு 1, 3. அனுகூலமான தெற்கு கிழக்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, உடல்நலம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ
சிவபெருமான நினைச்சுக்கோங்க. அசைவ உணவை தவிர்த்துருங்க. வண்டி ஓட்டுறது கவனம். அளவா சாப்பிடுங்க. புதிய வகை உணவெல்லாம் இன்னைக்கு வேண்டாம். ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். கவனம் உடல் நலத்துல. அனுகூலமான எண் 1, 3. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் மன நிம்மதி அதிகமாகும். வீண் செலவுகள் குறையும். பணம் கையிலே தங்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 4. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பாகும். பெண்களுக்கு நான் சந்தோஷம். கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்துங்க, இன்னும் சிறப்பா இருக்கும். மொத்தத்துல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் கலக்குறீங்க. அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசியார் நேயர்களை முன்கோபத்தினால மாட்டிக்குவீங்க. பிரச்சனை பெருசாகும். கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்துனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துனா 1 மந்திரம் 108 தடவை எழுதுனா அல்ல சொல்லிட்டே இருந்தா தப்பிச்சுக்கலாம். எப்படி? ஓம் ஓம் நீலா தேவியை போற்றி அந்த மந்திரம் சொல்லும்போது அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கிட்டா தப்பிச்சுக்கலாம். கவனம். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை நிதானம். தேவையற்ற வம்பு வரும். சண்டை பெருசாகும். தப்பிச்சுக்கலாம். கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்துனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துனா 1 மந்திரம் 108 தடவை சொன்னா அல்லது எழுதிட்டே இருந்தா தப்பிச்சுக்கலாம். ஓம் ஓம் அக்னீஸ்வரரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான உங்களுக்கு 1, 2. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை பொறுமை. தேவையற்ற வம்பு வரும். பிரச்சனை பெருசாகும். கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. 1 மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிட்டே இருங்க. அப்ப சிவபெருமான நினைச்சுக்கோங்க. என்ன சொல்றது? ஓம் ஓம் சனைச்சரனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். சனைச்சரனா மெதுவாக நடப்பவர். சனி பகவான குறிக்குது. இந்த மந்திரம் சொல்லி சிவபெருமான வழிபட்டா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 4, 9. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நல்ல முன்னேற்றம். 3 பேருக்கும் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் கலகுறீங்க. பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். நல்ல நாள். அனுகூலமான எண் 6, 7. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று சனிக்கிழமை நல்ல நேரம் உண்டு. காலை 6 to 7. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் கிடையாது. நாளைக்கு வராக பெருமாள் அவதரித்த தினம். அதனால நாளைக்கு நாமக்கல் நரசிம்மர் கோயிலுக்குள்ளே வராக பெருமாள் இருக்கார். அவரை வழிபடலாம். சென்னையிலிருந்து மகாபலிபுரம் ரோட்ல திருவிடந்தை வராக பெருமாள், ஜெயங்கொண்டம் பக்கத்துல ஸ்ரீமுஷ்ணம் வராக பெருமாள் இப்படி இருக்கிறார். வழிபடுங்கள், நலம் பெறுவீர்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.